ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட ரிலேஷன் மாதிரியே இருக்கும் இது. ஓகே, ஏன்னா அதுலேருந்தே நம்ம டெரைவ் பண்ணி ஈஸியாக அந்த பிஎம்எஃப் எல்லா வேல்யூஸுமே நம்ம கொண்டு வர முடியும். அதில் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா அந்த பிஎம்எஃப் என்ன டிஃபைன் பண்ணியிருந்தோம், எக்ஸ் ப்ளஸ் ஆர் -1, அதே மாதிரி ஆர் -1 அந்த என்சிஆர் ஃபார்ம் சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி பி பவர் ஆர் கியூ பவர் எக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இதுதான் பிஎம்எஃப் எடுத்திருப்போம் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். இதில் ஜஸ்ட் ஆருக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய அந்த பிஎம்எஃப் வேல்யூ, அதாவது இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் மெமரியில் ஏற்றணும்னு அவசியம் இல்லை. நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சாவே அதை வச்சு ஈஸியாக இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஆருக்கு பதிலாக 1 கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் ஒன்றுக்கு ஒன்று வந்து ரிலேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் ஆருக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா 1 - 1 0ன்னு வந்துருமா இந்த இடம்? இப்போ எக்ஸ் ப்ளஸ் 0னா எக்ஸ்ன்னு வந்துடும். அதேமாதிரி இதில் 1 கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 1 - 1 0ன்னு வந்துடும். அப்போனா எக்ஸு இங்கே 0ன்ற மாதிரி வரும். ஓகே, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா பி பவர் 1 அப்படின்னு வந்துடும். ஆருக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது கியூ பவர் எக்ஸு அப்படியே தான் இருக்கும், எந்த வேரியும் ஆகாது. இப்போ இதில் இந்த எக்ஸு 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்க NC நாட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காம்பினேஷனில் இந்த வேல்யூ வந்து 0வாக இருந்தால் அதோட ஆன்சர் 1. ஓகேங்களா? அதே மாதிரி NC 1 அப்படின்னா என்னன்னு வரும். ஓகே, ஏன்னா இங்கே 1 இருக்கும், இந்த எண்ணு தான் ஆன்சராக வரும். ஸோ இந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி NC என்னன்னு இருக்கும். NC என்னன்னு வந்துச்சுன்னா ஆன்சர் 1ன்னு அர்த்தம். அப்போ இதுக்கும் 1 தான், இதுக்கும் ஆன்சர் 1 தான். ஓகே, பட் இது இந்த மாதிரி வந்துச்சுன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு 0ன்னு இருக்குது. இது எதுக்கு ஈக்குவல்னா இதுக்கு ஈக்குவல்ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. n இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அப்போ இதே நம்ம எப்படி மாற்றி எழுதிக்கலாம்னா எக்ஸு சி நாட் அப்படின்னு எழுதலாம். அப்படி பார்த்தாலுமே 1ன்னு தானே வரப்போகுது. அப்போ இது 1ன்னு வந்துடும். 1 இதோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ தான் வரும். அப்போ பி கியூ பவர் எக்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனாக வரப்போகுது ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பி கியூ பவர் எக்ஸ். ஸோ இது எக்ஸுக்கான அந்த வேரியேஷன் என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 0 லெஸ் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. பிக்கான வேரியேஷனும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இதில் வந்து ஈக்குவல் வரல. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தோம்னா இங்கே பிக்கு பதிலாக 0 கொடுக்கும்போது மொத்தமாக இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். 0ன்னு இருந்துச்சுன்னா இங்கே போயிடும். 0 எல்ஸ்வேர்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் அந்த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுக்கான வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து எல்ஸ்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏரியாவில் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனுங்கிறது இது. ஓகே, இதை தவிர மற்ற இடங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் எல்ஸ்வேர். அந்த இடங்கள்லாம் வந்து அந்த பிஎம்எஃபோட வேல்யூ வந்து 0ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் பிக்கு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து இதில் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? 0ன்ற ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ இதில் போயிடும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே வந்து ஈக்குவல் கொடுக்கல, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நமக்கு அந்த பிஎம்எஃப் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதை தான் கேட்பாங்க. அதேமாதிரி இந்த கண்டிஷன் வந்து முக்கியம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த பிஎஃப்எக்ஸை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். த ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் தெர் ஆர் எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் ப்ரிசீடிங் தி ஃபஸ்ட் சக்ஸஸ். அந்த எக்ஸ் ஃபெயிலியர் வந்து ப்ரிசீடிங்காக இருக்கும். ப்ரிசீடிங்னா முன்னாடி, ப்ரிடிசிசர் சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதான் எக்ஸ் ஃபெயிலியர்ஸ். ஓகே, ப்ரிசீடிங் தி ஃபஸ்ட்டு சக்ஸஸ். இப்போ எனக்கு 9th பிளேஸில் இல்லைன்னா 9th ட்ரையலில் வந்து எனக்கு சக்ஸஸ் கிடைக்கிது. அப்போ இதுக்கு முன்னாடி 8 மொத்தம் 8 வந்து என்னவாக இருக்கும்னா ஃபெயிலியர்ஸாக இருக்கும். அப்போ எக்ஸுங்கிறது இது. ஓகே, எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எதுக்கு முன்னாடி அப்படின்னா என்னோட அந்த 9வது சக்ஸஸ், அதாவது 9th பிளேஸில் ஏற்படக்கூடிய அந்த சக்ஸஸ்க்கு முன்னாடி எக்ஸ் ஃபெயிலியர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்படின்னா 8 + 1 அப்படின்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு 9. எனக்கு அந்த 9th பிளேஸில் தான் சக்ஸஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு சக்ஸஸ் அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் த வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஃபார் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம எக்ஸுக்கு வேரியேஷன் 0 1 2 3 அந்த மாதிரி நிறையா கொடுப்போம். ஓகே, கொடுக்கும்போது நிறைய ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்கே வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். வேரியஸ் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் தி டேர்ம்ஸ் ஆஃப், இதோட சென்டென்ஸ் இங்கே வந்துடுது. ஓகே, ஆர் தி டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி எக்ஸுக்கு நம்ம வேல்யூஸ் கொடுக்கும்போது நிறைய ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும். அது எப்படி இருக்கும்னா அந்த ஜிபிஎல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்கூல் லெவலெல்லாம் இருக்கும். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனோட அந்த டேர்ம்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் வந்துச்சு, அதாவது ஜிபியில் வந்துச்சு அப்படின்னா ஓகே, அதை தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே,
ரிமார்க்ஸ் பாருங்கள். அந்த ரிமார்க்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து டிஸ்கிரீட்டில் தான் வருது. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. r = 1 அப்படின்னு கொடுத்தோம்னா எதில் கொடுக்கணும்? இன் தி நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் ஒரு ரிமார்க்காக கொடுத்துருக்கோம். நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் r இருக்க இடத்துலலாம் 1ன்னு கொடுத்தீங்கன்னா எது நமக்கு கிடைக்கும்னு பாருங்கள். வி கெட் எ ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பாருங்கள், மீன் வேல்யூ வந்து q/p அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன வந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா RQ/p அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் அந்த ஆருக்கு பதிலாக வேல்யூ யூஸ் பண்ணிக்கலாம். r = 1ன்னு தானே சொல்லியிருக்கோம். ஸோ ஆருக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா q/p அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா ஞாபகத்தில் வச்சிட்டிங்கனாவே அதை வச்சே ஈஸியாக அந்த ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன், வேரியன்ஸு, இந்த μ1' எல்லாமே ஈஸியாக கொண்டு வர முடியும். இதெல்லாம் மெமரி பண்ணணுன்னு அவசியமும் இல்லை. அதே மாதிரி தான் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா q/p² வருதா? அங்கே வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க RQ/p² மாதிரி இருக்கும். இங்கேயும் ஆருக்கு பதிலாக 1 கொடுத்தீங்க அப்படின்னா q/p² வரும். q/p². ஸோ அதுதான் இங்கே இருக்குது. அதேமாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா இதுலேருந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஜஸ்ட்டு வேரியன்ஸ்க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்போ க்யூங்கிறது √q p² ரூட் எடுக்கும்போது pன்னு வந்துடும். அது மாதிரி μ1' அப்படின்றது பார்த்தீங்கன்னா அங்கே RQ/p அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. RQ/p அப்படின்னு வரும். ஓகே, இதே தான், சேம் தான். ஏன்னா மீன் அப்படின்னாவே என்னன்னு சொன்னேன், μ1' அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்போ இதே சேம் தானே வரப்போது. ஆருக்கு பதிலாக 1 கொடுக்கும்போது q/p அப்படின்னு வரும். ஸோ அதான் இங்கே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே வந்திருக்கும். அதே மாதிரி தான் μ2'க்கு பார்த்தீங்க அப்படின்னா RQ/p + r × r+1 q²/p² அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதுலேயும் ஆருக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடம் 1ன்னு வந்துடும். அப்போ q/pன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் வந்துடுது. அதே மாதிரி ப்ளஸ் இதில் ஆருக்கு பதிலாக 1 கொடுத்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ விட்டுறலாம். அதே மாதிரி r+1 1+1ன்னா 2ன்னு வரும். ஓகே, அந்த 2 தான் இங்கே இருக்குது. ஓகே, q²/p² அப்படியே வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி μ1 வந்து 0 தான் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லையும். ஸோ இங்கேயும் அதே தான் வரப்போகுது. μ1 = 0ன்னு தான் வரப்போகுது. அது மாதிரி μ2ங்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் μ2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா RPQ அப்படின்ற மாதிரி இருக்கும் கேபிட்டல் எடுக்கும்போது. அதே ஸ்மாலில் வச்சு யூஸ் பண்ணும்போது RQ/p² அப்படின்னு வரும். ஓகேங்களா? நீங்கள் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக கொண்டு வர முடியும். அப்போ இதில் ஆருக்கு பதிலாக 1 போட்டிங்க அப்படின்னா q/p² அப்படின்னு வரும். இந்த வேல்யூ தான். ஓகேங்களா? இந்த μ2 அப்படின்னா எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம்? வேரியன்ஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? μ1' அப்படின்னா மீனுக்கு ஈக்குவல், μ2 அப்படின்னு வரணும். μ2' கிடையாது, μ2ங்கிறது பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ்க்கு ஈக்குவல். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் β1, அடுத்து β2, γ1, γ2. ஸோ எல்லா வேல்யூஸுமே வந்து நீங்கள் நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் ஆருக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே இந்த வேல்யூஸ்லாம் ஈஸியாக கிடச்சிடும். அதே மாதிரி ரெக்கரன்ஸ் ரிலேஷன் ஃபார் தி மூமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். μr+1, ஏன்னா மியூவில் தான் எடுப்போம். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அப்படின்னாவே மூமெண்ட்ஸ்க்கு எடுக்கிறது. இதுவுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்லையுமே வரும். ஓகே, q/2 அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஜஸ்ட்டு கொஞ்சம் மெமரியில் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். dμr/dq அப்படின்னு வரும். ப்ளஸ் r/p² μr-1 அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஐடியா வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஆருக்கு பதிலாக 1 கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஆருக்கே வந்து வேரியேஷன் r = 0, 1, 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆர்த் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் தான் வரும். இதில் ஆருக்கு பதிலாக நீங்கள் 0ன்னு கொடுத்தீங்கன்னாக்க μ1 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, எங்கெல்லாம் வந்து r இருக்கோ அங்கெல்லாம் 0ன்னு கொடுத்தோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி தான் r இருக்க இடத்துல 1 கொடுத்தீங்கன்னா 1 + 1 2, அப்போ μ2 கிடைக்கும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முலா மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அதனால் ஆருக்கு வேரியேஷன் இந்த மாதிரி போகும். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், அதாவது MGF அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான். அதில் பார்த்தீங்கன்னா mx(t) அப்படின்ற மாதிரி எடுத்துருப்போம். ஆரிஜினை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும். p/1 - q(e)(t) அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது ஒன்று மட்டும் மெமரியில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லாமே கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி குமுலேட்டிவ் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா குமுலேட்டிவ்னா என்ன பண்ணணும்னு சொன்னேன், MGFல ஜஸ்ட்டு லாக் எடுத்திங்கன்னா போதும். ஓகே, அப்போ இதில் லாக் எடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. குமுலேட்டிவ்னா கேங்கிற லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து ஜஸ்ட் லாக் எடுத்திங்கன்னா இந்த இது கிடச்சிரும். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த டீங்கிற அந்த வேரியபிள் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த இடத்துல ஐ சேர்த்துக்கணும். ஓகேங்களா? ஐ சேர்த்திங்கன்னா இது கிடச்சிரும். இதுக்கு வந்து லாக் எடுத்திங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். அதாவது இதுலேருந்து MGFலேருந்து தான் எல்லாமே வருது. ஓகே, ஸோ ஐடியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்,
இது பார்த்தீங்கன்னாக்க இந்த இ பவர் டீன்னு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த டீங்கிற வேரியபிளை கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இ பவர். ஓகே, ஸோ அந்த ஈயும் சேர்ந்து வரணும். ஓகேங்களா, அதுக்கு பதிலாக என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இ பவர் டி அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக எஸ். ஓகே, அப்போ இதிலேருந்து தான் இதுவுமே வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷன்லையுமே இப்படி தான். அதனால் எல்லாத்தையும் நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சிலது மெமரி பண்ண வேண்டியதை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெகரன்ஸ் ஃபார்முலா ஃபார் ப்ராபபிலிட்டிஸ். இது ஜஸ்ட் மெமரியில் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஒரு சிலது மெமரியில் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். Q இன்ட்டு P ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. ஓகே, இங்கே ரெகரன்ஸ் ரிலேஷனுக்கான அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ P ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ரெகரன்ஸ் ஃபார்முலா ஃபார் ப்ராபபிலிட்டிஸ் அப்படின்னாவே இந்த மாதிரி தான் வரும். P ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 அந்த ப்ராபபிலிட்டியை மென்ஷன் பண்ணி இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் வரும். ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் மாதிரி தான் P ஆஃப் எக்ஸு அந்த மாதிரி தான் வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னா இங்கே எக்ஸுங்கிற மாதிரி வரும். ஒன்று கம்மியாக வர்ற மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஓகே, இது Qங்கிறது யூஸ்வலாக வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், HGD அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன். A random variable x is said to follow a hypergeometric distribution if it assumes only non-negative values அப்படின்ற மாதிரி வரும். only non-negative values given by அதுக்கான அந்த PMF. நீங்கள் இந்த சென்டென்ஸ்லாம் மெமரியில் ஏற்றிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்லையுமே இது காமனாக வர்றது தான். ஓகேங்களா, அதனால் இதெல்லாம் போய் ரீட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. டேரெக்டாக அந்த PMF என்னங்கிறத பாருங்கள். ஓகேங்களா, அதேமாதிரி இந்த சைடுமே ரொம்பலாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. இதுதான் மெயின். ப்ளஸ் அதுக்கான அந்த வேரியேஷன் கொடுத்துருப்பாங்கள்ல, ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா MCX அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபுல்லாகவே காம்பினேஷன் வச்சு தான் வருது. ஓகே, நியூமரேட்டரில் 2 காம்பினேஷன் வேல்யூ, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் வேல்யூ வருது. இதே வந்து ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணி எழுதி காமிப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் மாடல் மாதிரி எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் எழுதுவாங்க. அதாவது MX அப்படின்ற மாதிரி வரும். M வந்து மேலே இருக்கும், எக்ஸுங்கிறது மேலே இருக்கும். அந்த சிங்கிறது இங்கே வராது. அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாதிரி போட்டோம் அப்படின்னா இதுவும் காம்பினேஷனை தான் மென்ஷன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். அதேமாதிரி அடுத்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா N-M அப்படின்னு வரும். அதேமாதிரி இங்கே N-Xன்னு இருக்கா, N-X. ஸோ இந்த மாதிரி வந்துடும். ஹோல் டிவைடரில் பார்த்தீங்கன்னா NCN இருக்குது. ஸோ N இங்கே N இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இப்படியும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டும் சேம் தான். ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா நமக்கு ஈஸி. ஓகே, அனதர் ஒன்று ஈஸியாக கொண்டு வர முடியும். வேரியேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு 0, 1, 2, 3 எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க. மினிமம் ஆஃப் N,M இப்போ Nக்கும் Mக்கும் என்ன வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா, அதில் எது மினிமமோ ஓகே, ஸோ அதுதான் எண்டிங் வேல்யூ, எக்ஸுக்கான அந்த எண்டிங் வேல்யூ. ஓகே, அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 0, 1, 2, 3 இன்ஃபினிட்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ இது ரெண்டில் என்ன மினிமம் வேல்யூவாக இருக்கோ அதுதான் எண்டிங் வேல்யூவாக எடுத்துக்கணும் எக்ஸுக்கு. அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் ஜியோமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஈஸியாக டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லாமே டிஸ்கிரீட்டில் தான் வருது. ஓகேங்களா, த பேராமீட்டர்ஸ். இதில் பேராமீட்டர்ஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NMN இதில் இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிறது யூஸ்வலாக வேரியபிளில் போயிடும். ஓகேங்களா, அதனால் இது பேராமீட்டர்ஸ்ன்றது வராது. ஸோ அதனால் ரிமைனிங் உள்ளது வந்து பேராமீட்டர்ஸாக இங்கே ஆக்ட் ஆகுது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். அதேமாதிரி மீன் பாருங்கள், M/N. இது கூட ஜஸ்ட் இப்படி பிரித்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். N வந்து முன்னாடி இருக்க மாதிரியும் M/N இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக ஞாபகத்தில் வரும். N/M/N அப்படிங்கிற மாதிரி. இந்த வேரியன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். NM அடுத்தது பார்த்தீங்கன்னா N-M அப்படின்னு வருது. அதாவது எண்ணில் வர மாதிரி இருக்கும். இந்த எண்ணுங்கிறது யூஸ்வலாக முன்னாடி வரும். இந்த எண்ணு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அப்படி லிங்க் வச்சு தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். M இருக்கும், அடுத்து N-M. ஓகே, இந்த கேபிட்டல் N வந்து ஸ்டார்டிங்கில் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் கேபிட்டல் N ஸ்டார்டிங்கில் வரும். இங்கே M வச்சு பண்ணோமா, அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் N வச்சு பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா N² × N-1 அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரியும் நம்ம எழுதிக்க முடியுன்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னாவே இந்த டேர்ம் கிடச்சிரும். ஓகேங்களா, இதில் ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா N-Mன்னு வரும். அந்த இதுதான் இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து ஹோல் டிவைடரில் இங்கே ஒரு எண்ணு வருமா, அந்த எண்ணு இந்த எண்ணு சேர்ந்தால் N² வரும். அந்த டேர்ம் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த N-Mங்கிறதெல்லாம் இங்கே உள்ளது தான். அதே மாதிரி தான் இதுலேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். N-1ன்னு வரும். இந்த மைனஸ் இது ரெண்டுலேயும் மல்டிப்ளை ஆகும்போது +1 இங்கே -N வரும். அப்போ இங்கே இதில் வரக்கூடிய ஒரு -1 இங்கே வரக்கூடிய ஒரு +1 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன தான் மிச்சம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் தான் இருக்கும். N-N தான் வரும். ஓகேங்களா, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா N-1 இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுலேருந்து இது கொண்டு வர முடியும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இதிலேருந்து இதை கொண்டு வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும். ரெகரன்ஸ் ரிலேஷன் ஃபார் ப்ராபபிலிட்டிஸ். இதில் பார்த்தீங்கன்னா H(x+1) such that அடுத்து N-M அந்த மாதிரி என்னென்ன அந்த பேராமீட்டர்ஸ் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே x+1 வந்துச்சுன்னா 1 கம்மியாகி இங்கே வரும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா.
பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்ற மாதிரினா இங்கே பி ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி வரும் ஓகேங்களா. ப்ராபிலிட்டியில் வச்சு பார்க்கும்போது இங்கே அந்த ரெஃபரன்ஸ் ரிலேஷன் ஃபார் ப்ராபிலிட்டிஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா லெஃப்ட் சைடில் எப்படி கொடுத்தாங்கன்னா ரைட் சைடில் எப்படி வரும்ன்றத ஓரளவு நம்ம ஐடியா பண்ணி தான் நம்ம மெமரியில் வச்சுக்க முடியும் ஓகேங்களா. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா n மைனஸ் எக்ஸ் ஸ்மால் n தான் வந்திருக்கு, n மைனஸ் எக்ஸ் அடுத்து m மைனஸ் எக்ஸ், ஆனால் கேபிட்டல் n வரல. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்குது இங்கே ஓகேங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு தான் இருக்குது ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் n வந்துடுது ஓகே. கேபிட்டல் n மைனஸ் m மைனஸ் n, ஸோ இந்த மாதிரி வந்துடுது ஓகே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபிஃப்த் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட். அஸ் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, n வந்து இன்ஃபினிட்டியாக போகும்போது கேபிட்டல் n இருக்குது பார்த்தீங்களா, அந்த n வந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போகும்போது m/nங்கிறது எதை நோக்கி போகும்னா p-யை நோக்கி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது p வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். இது ஸ்மால் pன்ற மாதிரி வரும் ஓகேங்களா. இதை எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யூஸ்வலாக ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் உள்ளதான கேபிட்டல் என்னங்கிறது ஓகே. இது வந்து ஸ்மால் pன்றது எதில் போயிடும் அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் போயிடும் ஓகேங்களா. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்ப்போம் இல்லையா, என்பி அப்படின்னா மீன் அப்படின்லாம் சொல்லுவோம், என்பிக்யூனாக்க வேரியன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதில் வரக்கூடிய அந்த பியை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம் ஓகே. அப்போ இது வந்து ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன், இது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம இதை வச்சே ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் ஓகே. அப்போ ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக மாறுது இந்த கண்டிஷனில் ஓகேங்களா. ஸோ இதை கொஞ்சம் ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் வந்து டிஆர்பியில் ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இதே தான் வந்து லெட்டர் நோட்டேஷனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. as n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது, அதே மாதிரி m/n டென்ஸ் டு பியாக இருக்கும்போது ஓகேங்களா. ஸோ இந்த கண்டிஷனில் வந்துச்சு அப்படின்னா ஹைப்பர் ஜாமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி மாறிடுது, பைனாமியலாக மாறிடுது. அதை தான் இங்கே மீன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹைப்பர் இது பைனாமியல் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா பிஎம்எஃப், ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பி ஆஃப் x1 x2 எக்ஸட்ரா xk வரைக்கும் வருது. இந்த கேங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் அப்படின்ற மாதிரி வருது நியூமரேட்டரில். டிவைடரில் பார்த்தீங்கன்னா x1 x2 xk வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் தான் ஃபேக்டோரியலாக வரும். யூஸ்வலாக இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல்ஸ் வந்துடும் ஓகே. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்டோரியல்ஸ் வரும். இதே அப்படியே இங்கே வர மாதிரி கூட நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம். மேலே வந்து n ஃபேக்டோரியல் வருது அடிஷ்னலாக. அதே மாதிரி p1 p2 pk அந்த மாதிரி வரிசையாக இருக்க மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உள்ள டேர்ம்ஸ் தான். அப்படி இல்லைனா இதில் உள்ளதை கூட நீங்கள் இங்கே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ x1 x2 xk வரைக்கும் வரும். முக்கியமாக வந்து மல்டினாமியல் அப்படின்னா k டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். அதை ஐடியா வச்சுக்கோங்க போதும். இதை ஈஸியாகவே ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், ஒன்றும் ரொம்பலாம் கஷ்டம் இல்லை. இன்னொன்று இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்படின்றப்ப ஒரு சில இதெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகத்தில் தான் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஜஸ்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஐக்கான அந்த கண்டிஷன் 0லேருந்து n வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்ஐக்கான கண்டிஷன். அதே மாதிரி இதில் எக்ஸ்ஐயை எப்படி வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சம்மேஷன் i ஈக்குவல் டு 1 to k அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐக்கான வேரியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, சம்மேஷனில் வருது ஓகேங்களா. இது யூஸ்வலாக வந்து அடிஷன் மாடல் தான் இது. x1 x2 அப்படிலாம் வரும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வரும் ஓகே. ப்ளஸ் எக்ஸட்ரா எண்டிங் வந்து xk வரைக்கும் வரும். ப்ளஸ் xk அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க, nக்கு ஈக்குவலாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. சம்மேஷன் வந்தாவே ப்ளஸில் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். அதை ஐடியா வச்சுக்கோங்க போதும். ஐக்கு வேரியேஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க. இது வந்து xஐக்கான அந்த வேரியேஷன் கொடுத்துருக்காங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரிமார்க் பாருங்கள். மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து டிஸ்கிரீட். அப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து டிஸ்கிரீட்டில் தான் வருது ஓகே. mgf இஸ் மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி எடுப்போம், mx of tன்ற மாதிரி தான் லெட்டர் மென்ஷன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா p1 e பவர் t1 ப்ளஸ் p2 e பவர் t2, ஸோ இந்த மாதிரி எக்ஸட்ரா k டேர்ம்ஸ் வரைக்கும் வரும் ஓகேங்களா. ஹோல் பவரில் nன்ற மாதிரி வரும் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் பாருங்களா. இஃப் xi ஃபாலோஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் n, pi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் அந்த பேராமீட்டர்ஸ் அப்படின்னா n-ம் p-யும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸுங்கிறது வந்து அதாவது xஐயாக எடுத்துக்கிறாங்க. அது எதை ஃபாலோ பண்ணுதுன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாக ஃபாலோ பண்ணுதுன்றாங்க. ஐக்கான வேரியேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் e ஆஃப் xi, அதாவது அந்த xஐக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதாவது மீன் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ்பெக்டேஷன்னாலும் மீன்னாலும் ஒன்று தான் ஓகே. அது என்ன வருதுன்னு பாருங்கள், NPIன்னு வருது. யூஸ்வலாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவோம் ஓகே. இங்கே வந்து ஐயை வச்சு எடுத்துருக்கிறதுனால இங்கேயும் ஐ தானே வந்திருக்கு. ஸோ அதனால் NPIன்ற மாதிரி வரும் ஓகேங்களா. நீங்கள் பைனாமியலில் உள்ளதை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், இது ஈஸியாக நம்ம கொண்டு வர முடியும் ஓகே. அதே மாதிரி பைனாமியலில் வேரியன்ஸ் வரும் இல்லையா, NPQ அப்படின்னு வரும். வேரியன்ஸ் வந்து NPQன்னு வரும்.
இந்த க்யூக்கு பதிலாக 1 மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பி ப்ளஸ் க்யூ ஈக்குவல் டு 1ன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், க்யூக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 1 மைனஸ் பின்னு வரும். ஸோ அதுக்கு தான் இங்கே இந்த க்யூக்கு பதிலாக ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே இதோட மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்பி அப்படியே ஃபாலோ ஆகும். அதேமாதிரி 1 மைனஸ் பி வரும். இங்கே வந்து ஐன்றதை யூஸ் பண்ணதுனால இங்கேயும் ஐங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? நீங்கள் ஜென்ரல் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும், இதெல்லாம் ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே அதாவது ப்ராடக்ட்டில் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பாருங்கள், n இன்ட்டு n-1 மாதிரி வருது. ஓகே, யூஸ்வலாக என்பி அப்படின்னு எடுப்போம் இல்லையா, மீன் மாதிரி தான் எதுவுமே. ஓகே, இதை கூட ஐடியா வச்சுக்கோங்க. இங்கே ஒரே ஒரு வேரியபிள் இருக்க மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 வேரியபிளை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க, எக்ஸ்ஐ எக்ஸ்ஜே அந்த மாதிரி வருது. ஓகே, அப்படின்னா பிஐ பிஜே இதுலேயே வந்து டபுளாக மாறுற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எண்ணுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேரி ஆகும். எந்த இடமா இருந்தாலும் சரி, டபுளாக வந்துச்சுனாலும் சரி, இல்லை ட்ரிபிள் வந்துச்சு அப்படின்னாலுமே n இன்ட்டு n-1 n-2 அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது ஓரளவு ஞாபகத்தில் வச்சுக்க முடியும். ஓகே, இதை வச்சு அப்படியே இதை கம்பைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் எக்ஸ்பெக்டேஷன் தான், இதுவும் எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் ரெண்டையும் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓரளவு இது ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். அதே மாதிரி ஐயும் ஜேயும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷனையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோவேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ கமா எக்ஸ்ஜே இது ரெண்டுக்கும் உள்ள அந்த கோவேரியன்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் n இன்ட்டு பிஐ பிஜே அப்படின்ற மாதிரி வரும். முன்னாடி வந்து மைனஸ் வேல்யூ இருக்கும், n இன்ட்டு பிஐ பிஜே. ஜஸ்ட் ஃபார்மெட் பார்த்து வச்சுக்கோங்க. மைனஸ் இருக்குது, n இருக்குது, அடுத்து பிஐ பிஜே அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இதே கூட நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இந்த n மட்டும் வரும். அதே மாதிரி இந்த n-1 இருக்கா, அது வந்து சும்மா மைனஸுங்கிற மாதிரி முன்னாடி வர மாதிரி கூட கொஞ்சம் ஐடியா பண்ணிக்கோங்க. இந்த பிஐ பிஜேலாம் இந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த எண்ணுங்கிறதும் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது வரிசையாக தான் பண்ண போகிறீங்க. கொஞ்சம் இதுலேருந்து இதை லிங்க் வச்சுக்கோங்க. அங்கே எக்ஸாமில் நம்ம 4 ஆப்ஷன் பார்க்கும்போது இந்த பேஜே உங்களுக்கு மைண்டில் வரும். அந்தளவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுலேருந்து இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த ஐடியா வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு காமான்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ எடுக்கிறாங்க. எதுவுமே ஜஸ்ட் ஃபார்முலா மாடலில் தான் கொடுத்துருப்பாங்க. மைனஸ் முன்னாடி வந்து மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? ரூட் ஆஃப் பிஐ பிஜே அப்படின்ற மாதிரி வருது. டிவைடரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் பிஐ 1 மைனஸ் பிஜேன்னு வருது. இது யூஸ்வலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் முன்னாடி தான் இருக்கும். ரூட் ஆஃப் இந்த பிஐ அதே மாதிரி பிஜே இதெல்லாம் யூஸ்வலாக உள்ளது தான். டிவைடரில் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் பிஐ 1 மைனஸ் பிஜேன்னு இருக்குல்ல, ஸோ இந்த பேட்டர்னில் இங்கே வரும். ஓகேங்களா? நம்ம யூஸ்வலாக எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே QIன்னு வந்திருக்கும். QI இங்கே பார்த்தீங்கன்னாக்க QJன்ற மாதிரி வரும். ஓகே, Q எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தோம், 1 மைனஸ் பின்னு எழுதலாம்னு சொன்னோமா. ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 மைனஸ் பிஐ 1 மைனஸ் பிஜே அந்த மாதிரி எடுத்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இதை தான் இப்படி மாற்றிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஐடியா வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா மேலே வந்து பிபிங்கிற மாதிரி வரும், கீழே பார்த்தீங்கன்னா QQன்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். அது டிஆர்பியில் கேட்ட ப்ராப்ளம். பாஸ்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் P of X is equal to இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கான வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. பிகம் எ நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி மாறுது அப்படின்னா நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா பாஸ்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே பார்த்தோம். பாஸ்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்து நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ இதில் என்ன கண்டிஷனில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற ஆப்ஷன் பாருங்கள். கே வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கே நீட் நாட் பி அன் இன்டிஜர், ரெண்டுமே ஒரே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கே இஸ் அன் இன்டிஜர், அதே மாதிரி கே ஈக்குவல் டு 0, அதே மாதிரி கே லெஸ் தென் 0 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கேங்கிறது இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் கேன்றது. ஸோ 2 பிளேஸ்லேயுமே இருக்குது. இப்போ இதில் நான் கேக்கு வந்து 0ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? கே ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா P பவர் 0ன்னு வரும், வந்தாலுமே 1ன்னு வரும். ஸோ எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. ஓகே, அதே மாதிரி இது காம்பினேஷனில் இருக்குது. ஓகேங்களா? காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் வேல்யூஸே வராது. ஓகே, நெகட்டிவ் வேல்யூஸே வராது காம்பினேஷனில். ஏன்னா இப்போ 5C1 அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஓகேங்களா? 10C5 இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ்ன்றது இந்த வேல்யூவில் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அது இந்த பிளேஸில் வராது. ஓகே, அப்போ நெகட்டிவ்க்கு வேலையே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டீஜராக தான் கொடுப்போம் காம்பினேஷனில். ஓகே, அப்போ கண்டிப்பாக இண்டீஜருங்கிறது ஆன்சரில் வரணும். ஸோ இண்டீஜர் இருக்குது. ஓகேங்களா? கே இஸ் அன் இண்டீஜர் ஜென்ரலாக. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் நெகட்டிவ் இண்டீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? நான் நெகட்டிவ் இண்டீஜர் அல்லது பாசிட்டிவ் இண்டீஜர் அப்படின்னாவது மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது கொஞ்சம் ஆப்ஷன் வந்து மிஸ்டேக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காம்பினேஷன் வச்சே சொல்லலாம். காம்பினேஷனில் இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து இண்டீஜராக தான் கொடுப்போம். ஓகேங்களா? முக்கியமாக பாசிட்டிவ் இண்டீஜராக தான் கொடுப்போம். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெகட்டிவ் இண்டீஜர் வராது.
காம்பினேஷனில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே ஆன்சர் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே காம்பினேஷன் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம அந்த நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு பார்ப்போம் இல்லையா. யூஸ்வலாக பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு கூட நீங்கள் ஓரளவு ஐடியா பண்ணிக்க முடியும். அதாவது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னாக்க NCX P⁻X Q⁻n−x அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, இது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில். அதுலேயுமே காம்பினேஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கூட கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்க வந்து நெகட்டிவ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து தான் பாஸ்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரோம். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பாஸ்கல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறதையும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் தி மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ தான் ஜஸ்ட் நவ் தான் பார்த்தோம். ஓகேங்களா, வேரியன்ஸ் ஆஃப் தி மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். மீன் வந்து NPI அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, NPI அல்லது NPன்னு எடுத்துக்கலாம். வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா NPQ அப்படின்னு கூட நீங்கள் ஐடியா வச்சுக்கோங்க. ஓகேங்களா, NPQ அப்படின்ற மாதிரி, அதாவது NPI QI அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி எடுத்திருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NPI அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 இந்த Qக்கு பதிலாக கன்வெர்ட் பண்ணோமா 1 - PI. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ இதுதான் ஆன்சர். வேரியன்ஸ் ஆஃப் தி மல்டினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். எவ்வளோ ஈஸியான கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் படிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஓகேங்களா, ஓரளவு ஆன்சர்ஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுத முடியும். அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் தி சம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சதுன்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதாவது ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதாவது P(s) அப்படின்னு சொல்லி எடுப்போம் இல்லையா. ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்னா P(s)ங்கிற அந்த லெட்டரில் எடுப்போம். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி எடுக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ரேண்டம் வேரியபிள் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள் சொல்லியிருக்காங்க இல்லையா. X Yன்னு சொல்லிட்டு 2 மட்டும் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா, அது 2 என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஓகேங்களா எடுக்கணும். அதுதான் இங்கே மீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் ஆஃப் எ நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா கொஸ்டினே எப்படி பாருங்கள். P(s) தான் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான். பட் சம் ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரெண்டையும் நான் சம் பண்ணிக்கிறேன். அப்போ X + Yன்னு அர்த்தம். ஓகே, அப்போ P(x + Y) அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இல்லைனா Px + Y அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா P(s) இங்கே வந்து நம்ம எத்தனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். 2 வேரியபிள் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 2 வேரியபிள் எடுத்தோம் அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்னு பாருங்கள். அதே ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் ப்ராடக்ட்டில் வந்துடும். ஓகே, அதாவது P(s) அப்படின்ற மாதிரி வரும். இங்கே X இருக்கா, ஸோ X கீழே வந்துடும். இன்ட்டு P(s)ன்ற மாதிரி தான் வரும். இங்கே வந்து Yன்னு வரும். எத்தனை வேரியபிள் நம்ம இங்கே எடுக்கிறோமோ. ஓகேங்களா, நான் 2 தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 எடுத்தோம்னா 2 தான் வச்சு இங்கே ப்ராடக்ட்டில் வரும். பட் இந்த சைடும் பார்த்தீங்கன்னா அந்த P(s) அப்படி தான் வரும். ஓகேங்களா, ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இதை இந்த மாதிரி எழுதிக்க முடியும். இதே X + Y + Zன்னு எடுத்திங்கன்னா இன்னொரு டேர்ம் எக்ஸஸாக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா, அவங்க கேட்டிருக்கிறது சென்டென்ஸாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொடுக்காம. அப்போ நம்ம இதை வச்சு சொல்லிடலாம். இது ரெண்டும் வந்து ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் தான். ரெண்டுமே எப்படி இருக்குது, ப்ராடக்ட்டில் இருக்குது. ஓகே, அப்போ ப்ராடக்ட் ஆஃப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தர் ப்ராபபிலிட்டி ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நோட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சதுன்னா ஈஸியாக அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடியும்.